கந்த சஷ்டி விழா சூரசம்ஹார நிகழ்வோடு நிறைவு பெறுவதாக பலரும் நினைக்கிறோம். ஆனால் அந்த 6 நாள் விரதத்தின் பரிபூரண அருளைப் பெற 7ஆம் நாளில் நடைபெறும் முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவம் மகுடம் சூட்டுகிறது. திருமணத் தடைகளை நீக்கி குழந்தை பாக்கியத்தை அருளி சகல சௌபாகியங்களையும் தரும் அந்த அற்புத நிகழ்வின் சிறப்புகளைப் பற்றித்தான் விரிவாக காணப்போகிறோம். ஆணவத்தின் வடிவமான சூரபத்மனை வதம் செய்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் ஆட்கொண்டார் முருகன். இது தீமையை நன்மை வென்றதன் அடையாளம். சூரசம்ஹாரம் முடிந்ததும் தேவர்களின் தலைவன் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணம் முடித்துத் தந்தான். இந்த தெய்வீகத் திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. சூரனை ஆட்கொண்ட திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் திருக்கல்யாணம் ஒரு மாபெரும் விழாவாக இன்றும் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை உணர்த்துகிறது. முருகப்பெருமான் ஞான சக்தி எனும் அறிவின் வடிவம், தெய்வானை அம்மையார் கிரியா சக்தி எனும் செயலின் வடிவம். ஞானமும் செயலும் சரியான விகிதத்தில் இணையும்போதுதான் வாழ்க்கை முழுமையடைந்து எடுத்த காரியங்கள் வெற்றியில் முடிகின்றன. இந்த தத்துவத்தை உணர்த்தவே ஞான வடிவான முருகன் கிரியா சக்தியான தெய்வானையை மணக்கிறார். 7ஆம் நாள் திருக்கல்யாணத்தை கண்டபின் விரதத்தை நிறைவு செய்வதே முழுமையான பலனை தரும். அருகிலுள்ள முருகன் ஆலயத்திற்குச் சென்று மணக்கோலத்தில் அருள் பாலிக்கும் சுவாமியை தரிசித்து வேண்டுதல்களை வைத்தால் நிச்சயம் நிறைவேறும். கோயிலுக்குச் செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமான் படத்திற்கு முன் 6 விளக்குகளை ஏற்றி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து வழிபடலாம். பின்பு அந்த உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். திருக்கல்யாண தரிசனத்தால் கிடைக்கும் பலன்கள். திருமண வரம். திருமணத் தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும். புத்திர பாக்கியம். சஷ்டியில் விரதமிருந்து திருக்கல்யாணத்தைக் கண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. குடும்பத்தில் ஒற்றுமை. கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரித்து வீட்டில் அமைதி நிலவும். செல்வ வளம். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். மன அமைதி. மனக்கவலைகள் நீங்கி வாழ்வில் பரிபூரணத்துவம் கிடைக்கும். ஆகவே கந்த சஷ்டி விரதத்தின் மணிமகுடமாக திகழ்வது 7ஆம் நாள் திருக்கல்யாணமே. இந்த தெய்வீக நாளில் முருகப்பெருமானையும் தெய்வானை அம்மையாரையும் மனதார வழிபட்டு சகல சௌபாகியங்களையும் பெற்றிடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். உங்கள் கந்த சஷ்டி அனுபவங்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.